பைரவி, அவங்க நிதானமாக வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயோ யார் யாருக்கு துணி எடுக்கணும்னு லிஸ்ட் போட்டிருக்க தானே, அவங்களுக்கெல்லாம் எடுத்துடலாம். சரிங்க அத்தை. அருணா, நீயும் அவ்வளவுதான். உங்கள் வீட்டுக்கார பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி துணி எடுக்கணுமோ எடுத்துக்கோ. அம்மா, என் வீட்டுக்காருக்கு எடுத்தா போதம்மா, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு? என்னடி இப்படி பேசுகிற? இது நம்ம வீட்டில் விசேஷம், அதுவும் பெரிய பேரனோட கல்யாணம். அப்படியே சும்மா எல்லாரையும் விட்டுற முடியுமா? எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும். சரிம்மா. மேடம், என்ன மேடம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க? என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்? சாரியா ட்ரெஸ்ஸா என்ன எடுக்கணும் சொல்லுங்கள், எடுத்து போடுறேன். கல்யாணத்துக்கு பட்டு எடுக்கணும்ப்பா. கல்யாண பொண்ணு பின்னாடி வந்துன்னு இருக்கா. அதுக்குள்ளேயோ ஒரு 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு 20 புடவை எடுத்து போடுப்பா. என்னது, 5000 20 புடவையா? அப்போது அந்த 5000 புடவையை என் தலையில் கட்டிடுவாளோ எங்கள் அண்ணி? அண்ணி, எதுக்கு அண்ணி 20 புடவை, அதுவும் 5000 ரூபாது? இல்லைங்க அண்ணி, நம்ம சொந்தக்காருக்கெல்லாம் கொடுக்கணும்ல. உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அது எடுத்துக்கோங்க. சரி, பரவாயில்ல. நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் அந்த 5000 ரூபாய் புடவை கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஐயோ, என்ன நீ இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் கிறிஷோட சொந்த அத்தை, உங்களுக்கு போய் 5000 புடவை எடுத்து கொடுக்க முடியுமா? நீங்கள் விருப்பப்படுற மாதிரியே எடுத்துக்கோங்க, விலையெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்க அண்ணி, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் மனசு வருத்தப்படக்கூடாது, அதனால சரி, நீ காமிப்பா. சரிங்க மேடம். அருணா, கிருத்திகா எங்கம்மா காணோம்? இதோம்மா வரா. இதோ கிருத்திகாவே வந்துட்டாலே. கிருத்தி, உனக்கு கல்யாணத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்மா வேணும்? நீ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோ. சரிங்க பாட்டி. மேடம் பாருங்க மேடம், இந்த மாதிரி புடவை உங்களுக்கு ஓகேவா? அத்தை பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புடவை நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பைரவி, உனக்கு பிடிச்சிச்சுன்னா பாருமா. பைரவி, என்னங்க, ஏதோ புடவைங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரிம்மா. அப்போ நாங்க ஜென்ஸ் எல்லாம் ஜென்ஸ் செக்ஷன்ல போய் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிறோம். அப்படியே கிருஷியும் கூப்பிட்டுன்னு போங்க. எங்க இவங்க 2 பேரை இன்னும் காணோம்? வரட்டும், விடுங்க. நீ சின்ன ஜெருசுங்க, ஏதாச்சும் சீக்கிரட்டாக பேசின்னு இருக்குவாங்க, வருவாங்க, விடுங்க. இது என்ன அதிசயமா இருக்கு? அருணா போய் அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுது. சரிம்மா, அவங்க 2 பேரும் அங்கதான் நின்று பேசின்னு இருக்காங்க. நான் கிருஷா அப்படியே கூப்பிட்டுன்னு போறேன், ஸ்ரீ இப்படி அனுப்பி விடுறேன். சரிங்க, அப்படியே பண்ணுங்க. வேலை பத்தி எல்லாம் ஏதோ யோசிக்க வேண்டாம் பைரவி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே வாங்கு. சரிங்க. அம்மா அருணா, நீங்களும் அவ்வளவுதான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தயங்காம எடுத்துக்கோங்க. வேலை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. சரி அண்ணா. சரிப்பா. கிருத்திகா, மாமா, நீயும் தாம்மா, உனக்கு எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ எந்த தயக்கமும் இல்லாம எடுத்துக்கோ. சரிங்க மாமா. என்ன மேடம், பெரிய பணக்கார வீட்டு ஆளுங்க மாதிரி தெரியுது. சார் எல்லாரையுமே எது வேணாலும் எடுத்துக்கோ, வேலையை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமாப்பா, இது எங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணம், அதான். ஓஹோ அப்படியா? சரி மேடம், அப்போ பாருங்க, இந்த புடவை போதுமா? நீங்கள் 20 புடவை கேட்டிருந்தீங்கல்ல, அது இதில் கொடுக்கட்டா? இது விலை என்னப்பா? மேடம், எல்லா இடத்துல விட எங்கள் கடையில் தான் மேடம் கம்மி. ஒரு புடவை 10,000 ரூபாய். ஆனால் நீங்கள் 20 எடுக்கிறதால உங்களுக்கு நாங்கள் கம்மி பண்ணியே தரோம் மேடம். எது 10,000 ரூபாவா? ஜாஸ்திப்பா தம்பி. ஐயோ மேடம், அதான் முதல்லயே சொல்லிட்டேனே, எங்கள் விலைக்கு இந்த ஏரியாவில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா செக் பண்ணின்னு கூட வாங்க. என்னப்பா, நாங்கள் இப்போ போய் செக் பண்ணின்னு வரத்துக்கு ஆகுதா? டைம் ஆகுதில்ல, எல்லாம் பேசி கம்மி பண்ணி கொடு. இது மட்டும் இல்லை, இன்னும் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும், கல்யாண பொண்ணுக்கு மெயின் புடவைங்க வாங்கணும், இன்னும் நாங்கள் வாங்க வேண்டியது நிறைய இருக்குது. இவ்வளோ வாங்குகிறோம், அதிகமாகவே சொல்கிறியே, எல்லாம் பார்த்து கம்மி பண்ணி கொடு. சரிங்க மேடம், பார்த்து எடுங்க, கடைசியில் எல்லாம் வெளியே போட்டுக்கலாம். இந்த கதையே வேண்டாம், நீ என்ன இருந்தாலும் இப்போவே சொல்லு. அப்புறமா கடைசியில் நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா எங்களுக்கு ஒத்து வரலன்னா? மேடம் ரொம்ப கராராக தான் இருக்கீங்க. சரி மேடம், எடுத்துக்கங்க. எடுத்துக்கன்ற விலையை சொல்ல மாட்டேன்றியே. மேடம் அதான் 10,000 சொன்னேன் இல்லை, உங்களுக்காக 8,000 பண்ணி தரேன் மேடம் ஒரு புடவை. இல்லைப்பா, 8,000 அதிகம், ஒரு 6,000 பண்ணி கொடு. வேணும்னா நான் ஒரு 25 புடவையே எடுத்துக்கிறேன். என்ன மேடம் இப்படி பார்கெயின் பண்ணுறீங்களே? அப்புறம் நீ கொடுக்குற விலையே வாங்கின்னு போயிடணுமா?
பார்த்து பண்ணுப்பா, எங்களுக்கும் தெரியும் எல்லாம் புடவைங்க விலை எல்லாம். சரிங்க மேடம், எங்களுக்கு கிராக்கிங் தான் முக்கியம். நீங்களே எடுத்துக்கோங்க சொன்ன வேலைக்கு. சரிப்பா, அப்போ இதில் ஒரு 25 புடவை போடு. சரி மேடம், அடுத்து யாருக்கு காமிக்கிட்டோம்? எங்கே இந்த ஸ்ரீயை காணோம்? ஸ்ரீ வந்துட்டியா? வாம்மா, உனக்கு தான் புடவை பார்க்கணும். இந்தப்பா தம்பி, அதுதான் கல்யாண பொண்ணு. இந்த பொண்ணு கலருக்கு ஏற்ற மாதிரி நல்ல டிசைனாக இருக்கட்டும், குத்தக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும் புடவை. எடுத்து காமிப்பா. ஸ்ரீ, இந்த பக்கம் வாம்மா. உங்கள் சண்டைங்கெல்லாம் முடிஞ்சிச்சா? அத்தை, சரி சரி, உனக்கு என்ன கலரில் புடவை வேணும், என்ன டிசைன்ஸில் வேணும் சொல்லு, இவங்க எடுத்து போடுவாங்க. அத்தை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எடுங்க அத்தை. எனக்கு புடவை பற்றியெல்லாம் அவ்வளோ தெரியல. என்ன ஸ்ரீ இப்படி சொல்லிட்ட? கல்யாணம் ஆக போகிறது உனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணத்தில் இந்த மாதிரி புடவை கட்டணும்னு. எனக்கு அதை பற்றியெல்லாம் அவ்வளோ தெரியல அத்தை. நீங்களே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து கொடுங்க, எனக்கு ஓகே தான். ஏய் ஸ்ரீ, ஏன் அப்பா ஏதாச்சும் சொன்னாரா என்ன? சே அதெல்லாம் இல்லை அத்தை. அப்பா போய் என்ன சொல்ல போகிறாரு? நீங்கள் எடுங்க, நானே தான் சொல்கிறேன். இந்த பாசமான அத்தை எது எடுத்து கொடுத்தாலும் இந்த ஸ்ரீக்கு ஓகே தான். பேசியே ஆளை கவுத்துடு. சரிப்பா, ஒரு 50,000 ரேஞ்சில் புடவைங்களை எடுத்து போடு. எங்கள் அன்னைக்கு கொழுப்ப பார்த்தியா? 50,000 ரூபாவா? அப்போ எத்தனை புடவை எடுக்க போகிறாங்க? ஆமாம்மா, இந்த பிச்சைக்காரிக்கு பார்த்தியா 50,000த்துல புடவை. ஆமாம், நம்மளும் ஜாஸ்தி ரேட்டில் இருக்கிற புடவையே எடுத்துக்கலாம். சரி சரிடி. என்னம்மா இங்கே இவ்வளவு நடக்குது? கோவமே வராமல் எப்படி மெயின்டைன் பண்ணுற? என்ன செய்யறது, உனக்காக எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கு. இங்கே இவ்வளவு நடந்து கூட என்னால் கோவப்பட முடியல. இருந்தாலும் உன்னை நடிப்பில் யாராலையும் மிஞ்ச முடியாதுமா. அம்மா கிட்டேருந்து பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கோ. அத்தை, அவ்வளவு விலையிலலாம் புடவை வேண்டாம் அத்தை. 1 டைம் கட்டுவேனா, அப்புறமா அது வேஸ்ட்டு தானே. கம்மிலே பாருங்களேன். இப்போதான் மாமா சொல்லிட்டு போயிருக்காரு, எல்லாருக்கும் நல்ல விலையில புடவை எடுக்கணும்னு. மற்றவங்களுக்கே அவ்வளோன்னா கல்யாண பொண்ணு நீ, உனக்கு எடுக்காம எப்படி? மேடம் இங்கே பாருங்க மேடம், இப்போ புதுசாக வந்திருக்கு. சாஃப்டாக இருக்கும், லைட் வெயிட், சூப்பர் கலெக்ஷன்ஸ் மேடம். இந்த மாதிரி நம்ம கடையில் இருந்து நிறைய சேல் ஆயிருக்கு. நல்ல சாஃப்டாக தான் இருக்கு. அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேடம். கட்டினா தேவதை மாதிரி இருக்குவாங்க. அண்ணே, உங்கள் கடையில் இருக்கிற துணியெல்லாம் வியாபாரம் ஆகட்டும்னு ஏன் அண்ணே இப்படி புழுகிறீங்க? என்னம்மா தங்கச்சி, உன்னதானம்மா நான் அழகாக இருக்குவேன்னு சொன்னேன், இப்படி என்னையே காலை வாரி விடுறியே. அவ கிடக்குறா. இந்த மாதிரி கலர் இது ஒன்று தானா, இல்லை இன்னும் கலர்ஸ் எதானா இருக்கா? இதோ மேடம், இது ஒரு கலர் இருக்கு. இது வேண்டாம், இதுக்கு பதிலாக அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சதே கோல்டு கலரே நல்லா இருக்கு. ஸ்ரீ, உனக்கு ஓகேவா? அத்தை, இவ்வளவு விலையில வேண்டாம். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். சரிப்பா, அப்போ அந்த கோல்டு கலர் பேக் பண்ணிடு. சரிங்க மேடம். அப்புறம் இந்த லெஹங்கா எல்லாம் எந்த பக்கம் இருக்கு? மேடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, அங்கே இருக்கும். அண்ணி, உங்களுக்கு எந்த மாதிரி புடவை வேணும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. கிருத்திகா, நீயும் தாம்மா. நான் ஸ்ரீயை கூப்பிட்டுன்னு லெஹங்கா செக்ஷனுக்கு போகிறேன். அத்தை, நீங்கள் வரீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்கட்டும் அண்ணி, அம்மாவுக்கு புடவை எடுக்கணும்ல, நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ சரி, நாங்கள் அங்கே போய் பார்த்துன்னு இருக்கிறோம். பாத்தியம்மா, உன் மருமகளை நீ தான் மருமக வந்து தலையில் தூக்கி வச்சுன்னு கொஞ்சிற. இங்கே என்னடான்னு உனக்கு புடவை கூட எடுக்கல, கண்டுக்காம போயிட்டாங்க பாரு. இருக்கட்டும்மா, அதான் நீ இருக்கல்ல, அதான் விட்டுட்டு போனா. பாட்டி, இருந்தாலும் அத்தைக்கு ரொம்ப ஓவர் தான். அவளுக்கு 50,000த்துல புடவை எடுக்கணும்னு இருக்கா என்ன? அவங்க வீட்டு மருமக, அவள் எவ்வளோ வேணா எடுத்துக்குவா. அவள் காசு நம்ம ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருக்கா? இந்தப்பா, நான் கட்டுற மாதிரி புடவை கொடு. அப்படியே எனக்கும் ஒரு 20-25,000த்துல புடவை காமிப்பா. அருணா, அதிகமாச்சுமா, விடுமா. வீட்டில் விசேஷம், சொந்த அத்தை எனக்கு இல்லாமல் இன்னும் என்ன? சரி மேடம், காமிக்கிறேன்.